கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். கன்னி தெய்வம் துணை. எனது பெயர் சிவகௌரி. நான் திருவள்ளூரில் இருக்கிறேன். அண்ணா, எனது மாமியார் வீட்டில் உள்ள கன்னியை காலன்போக்கு விட்டு எடுத்து 5 வருடம் ஆகிறது. எனது மாமியாருக்கு ஒரு முறை வந்தால் அந்த கன்னி அவர்களின் சிறு வயதில் இறந்த மகளானாள். கொஞ்சம் குழப்பமாக இருக்க. எனது மாமியாருக்கு ஒரு முறை வந்தால் அந்த கன்னி அவர்களின் சிறு வயதில் இறந்த மகள். இந்த வந்தால் போனால் என்றெல்லாம் மரியாதை குறைவாக பேசாதீர்கள். ஒரு கன்னி தெய்வத்தை மரியாதை கொடுத்து பேசி பழகுங்கள். அந்த மரியாதை தான் உங்களை வாழ வைக்கும். சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தெய்வத்தை அவள் இவள் என்றெல்லாம் பேசக்கூடாது. நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன், தாயையே அவ இவன் தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் தாய் என்பது இந்த உலக பூமிக்கு நம்மை அழைத்து வந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் என்பது போல உங்கள் தாயை நீங்கள் நேசிக்கும் வரைதான் உங்களுக்கு இந்த பூமியில் மரியாதை, மானம் அனைத்தும். அதே போன்று புனிதமான தெய்வம் கன்னி தெய்வம். அப்பேற்பட்ட புனிதமான தெய்வத்தை நீங்கள் அவளிவளென்று உதாசீனமாக பேசக்கூடாது. நீங்கள் இப்போ அதை சொல்லும்போது கூட அந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு தப்பாக வருது. அதாவது எனது மாமியாருக்கு ஒரு முறை வந்தால் அப்படின்னு சொன்ன இடத்துல நீங்கள் எப்படி சொல்லியிருக்கோன்னா, எனது மாமியாருக்கு ஒரு முறை அந்த கன்னி தெய்வம் அவர்களுடைய உடம்பில் வந்தார்கள் இப்படி கூறியிருந்தால் அதை வாசிப்பதும் கடினமல்ல. அந்த ப்ரொனன்சியேஷனும் எனக்கு புரிந்திருக்கும், அர்த்தமும் எனக்கு புரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க, எனது மாமியாருக்கு ஒரு முறை வந்தால் அந்த கன்னி அவர்களின் சிறு வயதில் இறந்த மகளானால் கடந்த 5 வருடமாக அவர்களின் மேல் வரவில்லை அப்படின்னு அந்த மாமியாரை மரியாதை கொடுத்து பேசுகிறீங்க. வாழ்த்துக்கள் அவர்களின் இன்னும் போட்டிருக்கீங்க. ஆனால் வரக்கூடிய தெய்வம், உங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம், உங்கள் பரம்பரையை வாழ வைக்கக்கூடிய தெய்வம், தலைமுறையாக காத்திருந்து உங்கள் பிள்ளைகளை காத்து பாராட்டி புகழ் வாங்கி நிறைய நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தெய்வத்தை அவ்வளவு அசால்ட்டாக அவள் இவள் என்று பேசுகிறீர்கள். மன்னிக்கவும், இதை கேட்கக்கூடிய அத்தனை உறவுகளும் உங்களுடைய கன்னி தெய்வத்தை வாங்க போங்க அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் இந்த கேள்விக்கு வருகிறேன். 5 வருடமாக அவர்களின் மேல் வரவில்லை. வருடம் ஒரு முறை கன்னிக்கு வைக்க வேண்டிய அனைத்து பொருள்களையும் வைத்து சாமி கும்பிட்டு போதும் கூட அவர்களின் மேல் கன்னி வரவில்லை. நானும் எனது மாமியாரும் தனித்தனி வீட்டில் வசித்து என்பதற்கு வாசித்து என்று போட்டிருக்கிறீர்கள். வாசித்து வாருகிறோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது வசித்து வருகிறோம் அப்படின்னு போட்டிருக்க போல தவறாக எழுதிருக்கீங்க. சாமி கும்பிடும் பொழுது அவர்களின் வீட்டில்தான் சாமி கும்பிடுவோம். எனது அம்மா வீட்டில் கன்னிக்கு சாமி கும்பிடும்போது எனது வீட்டில்தான் கன்னி இருக்கிறது என்று சாமியாடி எனது அம்மா சொல்கின்றனர். கன்னிச்சாமி அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அண்ணா சொல்லுங்கள், நானும் தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடுகிறேன் என்று கேட்டிருக்கிறீர்கள். அடுத்த பதிவுக்கு வரேன். உங்களுடைய அனைத்து பதிவையும் பார்ப்பேன் அண்ணா, தயவு செய்து சொல்லுங்கள் அண்ணா என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி அம்மா, அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். ஒரு முறை வந்த கன்னி தெய்வம் இன்று வரை வரவில்லை என்றால் நீங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்தது உண்மையாக இருந்தால் அந்த ஒரு முறை வந்தது அந்த கன்னி தெய்வம்தான். பின்பு ஏன் அவர்கள் வரவில்லை என்பதற்கு காரணம் நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அதை சரியாக வழிபடுகிறீர்களா? அதை நம்பிக்கையோடு வழிபடுகிறீர்களா? இப்படி உதாசீனமாக பேசினாலே கன்னி தெய்வத்திற்கு பிடிக்காது. உங்களுக்கே ஒரு மரியாதை குறையக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை நீங்கள் மரியாதை குறைவாக அவள் இவள் வந்தால் போனால் என்றெல்லாம் பேசிவிட்டால் அந்த தெய்வம் சந்தோஷமாகவா இருக்கும்? ஆகவே மதிப்போடு வணங்குங்கள், மரியாதை கொடுத்து வணங்குங்கள். அந்த கன்னி தெய்வம் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். உங்களுடைய மன அசைவுகள் அனைத்தும் அவள் தெரிந்தவள், அறிந்தவள். ஆகவே உள்ளன்போடு வணங்காமல் உதாசீனமாக வணங்கினால் அந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் ஒரு காலம் சந்திக்க இயலாது. உள்ளன்போடு வணங்குங்கள், உதாசீனப்படுத்தாமல் வணங்குங்கள், உறவோடு வணங்குங்கள். நிச்சயமாக உயிருள்ள வரை உங்களை நல்வழிப்படுத்தி நல்வாழ்க்கை தந்து
பெயர் புகழ் அனைத்தும் தந்து செல்வ செழிப்போடு உங்களை வாழ வைப்பாள் அந்த கன்னி தெய்வம். இதையெல்லாம் விட இடைச்சாக்காலம் இல்லாத நீண்ட ஆயுசோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருவாள் அந்த கன்னி தெய்வம். மகிழ்ச்சி. மீண்டும் 283வது பதிவை பார்த்த ASG சரவணகுமார் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்றால், அண்ணா தண்ணீர் வைக்கும் சொம்பு சில்வரா பித்தளையா சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அன்பு உறவே, நீங்கள் வெள்ளிச் சொம்பில் கூட வைக்கலாம், தங்கச் சொம்பில் கூட வைக்கலாம், பித்தளையில் கூட வைக்கலாம். ஒன்றுக்கும் வழி இல்லை என்றால் சில்வரில் கூட வைக்கலாம். நீ எதில் வைத்தாலும் தண்ணீர் தண்ணீர் தான். அந்த தண்ணீரை நீ வைக்கும் பொழுது தண்ணீராக இருக்கிறது, வைத்த பின்பு தீர்த்தமாக மாறுகிறது. ஆக எந்த சொம்பில் வைத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பித்தளை சொம்பாக இருந்தால் அது மகிழ்ச்சி, வெள்ளி சொம்பாக இருந்தால் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. தங்கச் சொம்பாக உன்னை வளர வைத்து அவர்கள் பெற்றுக்கொண்டால் சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. மகிழ்ச்சிக்கும் மேல் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ரோஹிணி என்பவர், கன்னி தெய்வம் கண்ணுக்கு தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் மனது வைத்தால் கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு எடுத்துக்காட்டிற்கு இப்பொழுது நம் அத்தைகளின் பதியை வைத்து கொள்ளுங்கள். இங்கே நிறைய பேர் குழந்தை பிறந்து ஒரு 48 நாள் 50 நாள் ஆனவுடன் அந்த குழந்தையை கொண்டு வந்து என்னிடத்தில் தந்து எண்ணெய் தொட்டு வைத்து ஆசீர்வதித்து தாருங்கள் என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே அத்தைகளின் தீபத்தை அந்த குழந்தைகளுக்கு காண்பிப்பேன். காண்பிக்கும் பொழுது 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைகளெல்லாம் தூக்கி வைத்து அப்படி காண்பிக்கும் பொழுது அவர்களெல்லாம் கைகளை ஏந்தி அந்த விளக்கை பார்த்து கையசைத்து அழைப்பது போன்று விளையாடுவார்கள். காலடிப்பார்கள், கையடிப்பார்கள். பார்வை அவ்வளவும் முழுக்க முழுக்க அந்த விளக்கின் தீபத்தின் மீதே இருக்குமே தவிர கண் கூட வெட்டி முழிக்காமல் பார்ப்பார்கள். ஆகவே அத்தைகள் கண்ணுக்கு தெரிகிறார்கள் என்பதை நான் அந்த இடத்திலே உணர்ந்திருக்கிறேன். அப்படி தெரியவில்லை என்றால் இந்த குழந்தைகள் ஏன் அங்கே கையை போட வேண்டும்? யாரோ அழைப்பது போன்று கையை போடும், சிரிக்கும், விளையாடும். பார்வையை வைத்தக்கண் வாங்காமல் எடுக்காமல் அந்த விளக்கில் எரியக்கூடிய தீபத்தை பார்த்து கொண்டே இருக்கும். ஆகவே கன்னி தெய்வம் கண்ணுக்கு தெரியுமா என்ற கேள்விக்கு இந்த ஒன்றே போதும் என்று நினைக்கிறேன். இன்னும் கூட என்னால் சொல்ல இயலும். சில கன்னி தெய்வங்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்றால், நாம் இங்கே முன்கூட்டி அதாவது முன்பகுதியை பார்த்தவாறு அமர்ந்திருந்தால் திடீரென்று நம் பின்பகுதியில் யாரோ நடந்து செல்வது போன்று தெரியும். சிறு உருவமாக தெரியும், அழகாக தெரியும், பயம் வராது. பயம் வந்தால் அது கன்னி தெய்வம் கிடையாது, பயம் வரக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று ஒரு கன்னி தெய்வம் ஒரு உடம்புக்குள் வந்தால் அந்த உடம்புக்கு உடல் வலி, சுய நினைவு எதுவுமே இருக்காது. அனைத்துமே அந்த உடம்பை தன் கைவசப்படுத்தி அவர்கள் முழுமையாக இருந்துதான் கணக்கு சொல்வார்கள். அந்த உடம்பை சார்ந்தவருக்கு, அந்த உடம்புக்காரருக்கு இந்த கன்னி தெய்வம் எந்த கணக்கு சொன்னது என்றெல்லாம் தெரியாது, தெரியவும் கூடாது, சொல்லவும் செய்யாதீர்கள். அவர்களுக்காக கணக்கு சொன்னால் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்லக்கூடிய எந்த கணக்கையும் அந்த சாமி ஆடக்கூடிய அந்த கன்னியை பெற்று உடம்பில் ஏற்றிக்கொண்டு ஆடக்கூடிய அந்த மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் எதையும் தெரியப்படுத்தாதீர்கள். மகிழ்ச்சி. மீண்டும் கன்னி தெய்வம் கண்ணுக்கு தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக தெரியும் என்றே கூறுவேன். அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். அப்பா, நான் உங்கள் சேனலை 4 மாதமாக பார்க்கிறேன். அப்பா, பார்க்க ஆரம்பத்திலிருந்து தினமும் 6 மணிக்கு விளக்கு வைத்து வணங்குகிறேன் அப்பா. ஆனால் நான் வீட்டில் இருந்தால் விளக்கை தான் ஏற்றுகிறேன் அப்பா. எனக்கும் விளக்கு வேணும் அப்பா. ஆனால் நான் இப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்பா. எனக்கு உதவி பண்ணுங்க அப்பா. நான் நல்லா இருக்கும்போது திருப்பி தருகிறேன் அப்பா. ப்ளீஸ் விளக்கு வாங்கி தாங்கப்பா என்று கேட்டிருக்கிறீர்கள். அன்பு பிள்ளையே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே யூசர் BC2PM2PI4F அப்படின்னு போட்டிருக்கு. 274வது பதிவை பார்த்துவிட்டு எனக்கு விளக்கு வேண்டும், ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறீர்கள். என்னை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அப்பா என்று அழைத்திருக்கிறீர்கள். என்னை அப்பா என்று அழைத்த பின்பு நீங்கள் ஒரு விளக்கு வாங்க கஷ்டம் என்று என்னிடத்தில் கூறலாமா? உங்களுக்கு தேவை ஒரு விளக்கு, உங்களுக்கு தேவை உங்கள் கன்னி தெய்வம். நான் வாங்கி தருகிறேன் அந்த விளக்கை. ஒரு நயா பைசா கூட நீங்கள் திருப்பி தர வேண்டாம், காசு வேண்டாம். உங்களுக்கு விளக்கு வந்து சேரும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்கள். நான் வாங்கி தருகிறேன் விளக்கை. தாராளமாக வைத்து வணங்குங்கள். கன்னி தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். விளக்குக்கு கன்னி தெய்வம் எனக்கு பணம் தரும். நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் உங்களுடைய அட்ரஸை மட்டும் அனுப்புங்கள். உடனடியாக உங்களுக்கு விளக்கு பார்சல் செய்யப்பட்டு
உங்கள் அட்ரஸுக்கு மறுநாளே வந்து இறங்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். கன்னி தெய்வம் தாயே துணை அப்பா, எங்கள் ஊரில் பொங்கலுக்கு முளைப்பாரி வளர்க்க ஒரு திருநங்கை வருவாங்க அப்பா. அவங்க ஆன்மீகம் பற்றித்தவரா அப்பா? அவங்க கிட்ட கன்னி தெய்வம் எடுப்பதை பற்றி பேசலாமா அப்பா? கன்னி தெய்வம் துணையப்பா, எங்கள் அண்ணி காளியம்மாள் கன்னி தெய்வம் துணையப்பா என்று கூறியிருக்கிறீர்கள். அதாவது அவர்கள் நல்லவர்களா என்று பார்ப்பது மட்டும் போதாது, அவர்களால் கன்னி தெய்வத்தை எடுத்துத்தர இயலுமா என்பதை நன்கு அறிந்தபின் அவர்களை வைத்து நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து முறையாக வணங்குங்கள். ஒரு விளக்கே வாங்க கஷ்டம் என்று கூறியிருக்கிறீர்கள். பின்பு எப்படி இப்பொழுது நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை முறையாக உள்ளே எடுக்க முடியும்? அந்த அளவுக்கு அது 1000 ரூபாயிலையோ 2000 ரூபாயிலையோ எடுக்கக்கூடிய காரியம் அல்ல. சாதாரணமாக அதுக்கு ஒரு பெரிய தொகை செலவழியும். அதற்கு காலன் போக்கு விட வேண்டும். காலன் போக்குக்கு காலனுக்கு வேஷ்டி வாங்க வேண்டும், டவல் வாங்க வேண்டும், மாலை மரியாதை செய்ய வேண்டும், ஒரு பெட்டக்கோழியை அறுத்து குழம்பு வைத்து காலனுக்கு படப்பு வைக்க வேண்டும். இதுபோக எலுமிச்சம்பழம், முட்டை, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதற்கு தேவைப்படும். கன்னியை உள்ளே எடுப்பதற்கு ஒரு வெள்ளை சேவலையோ இல்லது ஒரு சேவல் கோழியே உயிரை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பின்பு பல வகைகள் அனைத்தும் வாங்க வேண்டும். வளையல் சீப்பு கண்ணாடி செட்டு 24 எண்ணங்கள் அதையும் வாங்க வேண்டும். மளிகை பொருள் வாங்க வேண்டும், பணியாரம் வைக்க வேண்டும், சர்க்கரை பொங்கல் வைக்க வேண்டும், பால் வைக்க வேண்டும், பாலும் பழம் வைக்க வேண்டும். இதுபோக கடையில் வாங்கக்கூடிய கார வகை இனிப்பு வகையும் வைக்க வேண்டும். கன்னிக்கு பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை எடுக்க வேண்டும். இதுபோக விளக்கு புது விளக்குத்தான் வைக்க வேண்டும். காலனுக்கு 10ஆம் நம்பர் நூலை வைத்து கட்டி முறைப்படி அந்த கன்னி தெய்வத்தை உள்ளே ஏற்றுவதற்கு காலனுக்கு சாராயம் கொடுக்க வேண்டும். இவ்வளவு வேலைகளையும் முடித்த பின்பு இதில் கருக்குமட்டை தேவை, இதில் 4 வாழைக்கண்கள் தேவை, மா இலை தேவை, வாழை இலை தேவை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் நிறைய இருக்கிறது. தேங்காய் ஒரு 7 தேங்காயிலிருந்து 8 தேங்காய் தேவை. இப்படி ஒவ்வொன்றாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக இது சாதாரணமாக உடனடியாக ஒரு 1000 ரூபா செலவில் 500 ரூபா செலவுலலாம் உள்ளே எடுக்கவே முடியாது. பொருட்கள் வாங்குவதற்கே குறைந்தது 15,000 ரூபாய் வந்துவிடும். இது போக மாந்திரிகவாதிக்கு கொடுக்க வேண்டிய பணம், இப்படி செலவுகள் உண்டு. ஆகவே அவசரப்படாதீர்கள். நீங்கள் முறையாக எடுத்து வணங்குவதற்கு நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆனால் அது எப்பொழுது எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவரிடத்தில் வேண்டுமானால் கேளுங்கள். என்னிடத்தில் கலந்து பேசிவிட்டு முடிவெடுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ராகவன் செல்வி, அத்தைகளின் அற்புதங்கள் கணக்கில் அடங்காமல் இருக்கும். ஆனால் உங்களை நேரில் பார்த்ததே ஒரு மிகப்பெரிய ஆனந்தம், புண்ணியம், அதிசயம் என்று கூறியிருக்கிறார். இவர் எப்பொழுது என்னை நேருக்கு பார்த்தார் என்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இருந்தாலும் மகிழ்ச்சி ராகவன் அவர்களே. அடுத்தபடியாக சென்னையைச் சேர்ந்த அன்பு பிள்ளை சேகர் அவர்கள், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத்தில் கவிதை நடையோடு அவர் எழுதக்கூடிய ஒரு நபர், கன்னி தெய்வங்களின் பிள்ளையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு சிறு தொழிலை ஆரம்பித்து இன்று அந்த தொழிலில் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது போதாது. வெற்றி மேல் வெற்றி வந்து ஒரு மிஷின் 2 ஆகணும், 2 10 ஆகணும், 10 20 ஆகணும் என்று ஆசைப்படுபவன் நான். கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி கண்டு கொடிகட்டி பறக்க வேண்டும். பெயரிலும் சரி, புகழிலும் சரி, செல்வத்திலும் சரி என்று நினைப்பேன். ஆகவே இந்த மகன் சேகர் அவர்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டவர். அவர்களுடைய சொந்த ஊரில் சொந்த மண்ணில் கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கூறியிருக்கிறார். ஆனால் சில தடங்கல்கள் வேலைகள் இருக்கிறதுனால் அப்படியே இது நாட்கள் கடந்து கொண்டு போகிறது. மிக விரைவிலேயே அந்த கன்னி தெய்வத்தை இவரும் எடுத்து வழிபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை வாசிப்போம். கன்னி தெய்வமே துணை, கண்கண்ட தெய்வமே, காட்சி தரும் தெய்வமே, கன்னி தெய்வமே துணை என்று மனமுருகி வணங்கும் பக்தர்களை காப்பாற்றும் தெய்வமே, நீங்கள் துணை இருக்க உறவுகளுக்கும் பக்தர்களுக்கும் ஏது குறை? கன்னி தெய்வமே, உங்களை ஒவ்வொரு நொடியும் நினைப்பதும் வணங்குவதும் என் போன்ற பக்தர்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் தாயே. உங்களை முறைப்படி சீக்கிரம் பதியில் அமர்த்த வழிபாடு செய்ய அருள் புரிவாய் தாயே. கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார்.
இதில் என்ன வேடிக்கைன்னா, இவர் எழுதி அனுப்புனதை நான் வாசிக்கவில்லை. அதற்கு முன்பாகவே இவர் வீட்டில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தைத்தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நம் கன்னி தெய்வங்களை நம்பி வணங்கி வேண்டி விரும்பி வணங்கக்கூடிய பிள்ளைகள் எதை நினைத்தாலும் என் மனதில் தோன்ற வைக்கிறார்கள் என்பதை நான் இப்பொழுது உணர்கிறேன். மகிழ்ச்சி சேகர் அவர்களே, நிச்சயமாக மிக விரைவில் நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை உங்களுடைய சொந்த பூமியில் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்து வாழ்வில் நலம் பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்ததொரு பதிவுக்கு செல்கிறேன். சரஸ்வதி ரவிச்சந்திரன் 283வது பதிவை பார்த்துவிட்டு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், பார்க்கலாம். மிகவும் நன்றி ஐயா. எங்கள் வீட்டிலும் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். உங்கள் பதிவுகளை பார்த்து நீங்கள் சொன்னது போல் வணங்கவும் ஆரம்பித்து விட்டேன். தற்சமயம் 4 முக விளக்கு இல்லை, அகல் விளக்கில் தீபம் ஏற்றினேன். ஆடி மாதத்திற்குள் விளக்கு வாங்கி விடுவேன். கிடைக்கும் என்று நம்புகிறேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றிங்க ஐயா என்று கூறியிருக்கிறார். சரஸ்வதி ரவிச்சந்திரன் அவர்களே, விளக்கு வாங்குவது ஒரு பெரிய கடினம் அல்ல. விளக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் நானே உங்களுக்கு அதை வாங்கி அனுப்ப தயாராக இருக்கிறேன். அதனால் விளக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை வாங்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லி தேடிலாம் அலையாதுங்க, உங்கள் வீட்டுக்கே வர வைத்து விடலாம். மகிழ்ச்சி. உங்களுக்கு விளக்கு தேவை என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கண்டறிந்து நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அடுத்தபடியாக ஒருவர், ஐயா நீங்கள் எடுப்பீர்களா என்று கேட்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? கன்னியை நீங்கள் எடுப்பீர்களா என்று கேட்டிருக்கிறீர்களோ? கன்னியை நான் வழிகாட்டுபவனே தவிர எடுத்து தருபவன் அல்ல. கன்னி உங்கள் வீட்டிற்குள் வந்திருக்கிறதா வரவில்லையா என்று பார்ப்பவனே தவிர கன்னியை உள்ளே எடுத்து தரும் மாந்திர அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய தொழில் எனது தொழில் அல்ல. வேண்டுமென்றால் உங்களுக்கு அதற்கு தேவையான ஆளை ஏற்பாடு செய்து தரலாமே தவிர நான் கன்னி தெய்வத்தை பற்றி பேசுபவன், கன்னி தெய்வங்களின் சக்தியை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்பவன், கன்னி தெய்வத்தை வணங்கினால் என்ன நடக்கும் என்பதை கூறுபவன், உங்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பவனே தவிர கன்னி தெய்வத்தை எடுத்து தருவதற்கு மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டு அந்த தொழில் செய்ய விரும்பாதவன் என்பதை உங்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. எங்கள் ஊர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஐயா. எங்கள் வீட்டிற்கு வந்து பார்க்கலாமா ஐயா? தயவு செய்து பதில் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய வருத்தமான விஷயம். இப்பொழுது 3 நாட்களுக்கு முன்பு தான் நான் சங்கரன் கோயில் வந்திருந்தேன். அதற்கு அருகில் உள்ள பாவூர் சத்திரம் வந்திருந்தேன், ஆலங்குளம் வந்திருந்தேன், சிவகாசி வந்திருந்தேன். ஆனால் நீங்கள் கேட்பதோ இன்று. என்ன சொல்ல? இருந்தாலும் உங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கன்னி தெய்வங்கள் ஏற்படுத்தி தருவார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக ஒரு கேள்வியை வாசிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா, வணக்கம். தங்களின் வருகைக்கு அவளோடு காத்திருக்கிறோம். தாங்கள் நமது இல்லத்தில் தான் தங்க வேண்டும். தங்களை பார்க்க வரும் உறவுகள் செம்போடையில் ஆட்டோவில் வரலாம், வேதாரண்யத்தில் பேருந்து மூலம் வரலாம், காரில் வருபவர்களுக்கு கூகுள் லொக்கேஷன் அனுப்பிவிடலாம், வருபவர்களுக்கு எனது ஃபோன் நம்பர் கொடுத்து விடலாம். எத்தனை உறவுகள் வந்தாலும் போதுமான இடவசதி உள்ளது. நன்றி ஐயா என்று கூறியிருக்கிறார். இவர் வேறு யாரும் இல்லை, வேதாரணத்தில் கன்னி தெய்வத்தை எடுத்துக்கக்கூடிய அன்பு பிள்ளை, கன்னி தெய்வத்தின் குழந்தை. இவர்கள் இல்லத்தில் என்னை தங்க வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் பேசியது விடியற்காலை 6 மணி வரை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தேன். அதற்கு மேல் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படி அந்த அளவிற்கு பக்தி உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் கன்னி தெய்வத்தை நம்பி பிடிக்கிறார்கள். நிச்சயமாக வெற்றியடைவார்கள். அவர் நினைப்பதெல்லாம் நல்லபடியாகவே நடைபெறட்டும் என்று கூறிக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து விடைபெறவும் முடியவில்லை. அவருடைய அன்பு சங்கிலியால் என்னை கெட்டி போட்டு விட்டார். ஆகவே வீட்டின் வாசலில் அமர்ந்தபடியே நல்ல காற்றோட்டமான இடம், மக்களிடம் பேசிக்கொண்டே இருந்தேன். அவரிடம், அவர் மனைவி, அவர் பையன், அவருடைய சகோதரர், அண்ணி மற்றும் அவர்களுடைய மகன் 2 பேர். இவர்களெல்லாம் சந்தித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனால் பேசி முடிக்கும் பொழுது விடியற்காலை காலை 6 மணி ஆகிவிட்டது. பின்பு அங்கிருந்து வேளாங்கண்ணி சென்று 1 மணி நேரம் கழித்து 7 மணிக்கு ரூம் போட்டு அதற்கப்புறம்தான் தங்கினேன். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தை தாண்டி அன்னைக்கு கன்னி தெய்வங்களுக்காக ஓடோடி கொண்டிருந்திருக்கிறேன். மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் அவருடைய வீட்டில் குடும்பத்தோடு வந்து தங்குவதாக உறுதி கூறியிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் தங்குவேன். ஒரு நாள் அல்ல, வாழ்நாள் முழுக்க அவருடைய உறவு நம்மோடு இருந்து கொண்டு தான் இருக்கும். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஒரு ஆடியோ. ஹலோ, கன்னி தெய்வமே துணை. வணக்கங்க ஐயா.
எனக்கு ஏற்கனவே நான் கேட்டிருக்கிற 2 கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்க. அதில் வந்து எனக்கு ஆண் கன்னியை கும்பிடுன்னு சொன்னீங்க. எனக்கும் கும்பிடணும்னு வழிபாடு நடத்தணும்னு ஆசை. ஆனால் நான் காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனேன்னா நைட்டு 10, 11 மணி ஆகிடுது ஒரு சில நேரத்தில் வீட்டுக்கு வர்றதுக்கு. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதோ எப்போ விளக்கேற்றி சாமி கும்பிடணும்னு தெரியல. இன்னும் நான் விளக்கேற்றி வழிபாடு நடத்துறதே ஆரம்பிக்கலாம். ஆனால் அது ஆரம்பிக்கணும். எனக்கு காலையில் 7 மணிக்கு வீட்டிலேருந்து போகிறதுக்காட்ட ஒரு 6:30, 6:45 நான் கும்பிடலாமா விளக்கேற்றி? எனக்கு அந்த சந்தேகத்தை சொல்லுங்க ஐயா. உங்களை தொல்லை பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் இல்லை. இங்கே வந்தால் தான் நான் எந்த பதிவுமே கேட்குறேன். இங்கே வந்தால் தான் எந்த கேள்வியுமே உங்களுக்கு கேட்குறேன். இப்போ கூட இந்த கேள்விக்கு நீங்கள் சொல்லி நான் எப்போ பதில் வாங்குவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எனக்கு கரெக்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா. காலையில் நான் விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாமா? அன்புக்குரிய சகோதரி அவர்களே, ஆண் கன்னியை நான் வழிபடச் சொன்னேன் என்றால் உங்களுக்கு பெண் கன்னி இல்லாமல் இருந்திருக்கும். பெண் கன்னி இருந்தால் ஆண் கன்னியை வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படியும் பெண் கன்னி இருக்கிறது, ஆண் கன்னியையும் வழிபட வேண்டும் என்று கேட்டால் பெண் கன்னியை தனியாக ஒரு ரூமிலும் ஆண் கன்னியை தனியாக ஒரு ரூமிலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுவேனே தவிர ஒரே இடத்தில் 2 கன்னி தெய்வங்களையும் வைத்து வழிபடக்கூடாது என்பதை உறுதியாக சொல்வேன். இருந்தாலும் பெண் கன்னி உங்களுக்கு இல்லை என்று நினைக்கிறேன். ஆகவே தான் ஆண் கன்னியை பற்றி உங்களிடத்திலே பேசியிருந்திருக்கிறேன். நீங்கள் ஆண் கன்னியை வணங்கலாம். ஆனால் வீட்டில் தீபமேற்றும் நேரம் மாலை 6 மணி. வீட்டில் தீபத்தை அமர்த்தும் நேரம் காலை 6 மணி. சூரிய உதயம் வந்தவுடன் நாம் வீட்டில் எத்தனை விளக்குகள் போட்டிருந்தாலும் அத்தனை விளக்குகளையும் அணைத்து விடுவோம். சூரிய அஸ்தமனமான உடனே அனைத்த விளக்குகளை எல்லாம் ஆன் செய்துவிட்டு விளக்குக்கு பூஜையை வைப்போம். அதாவது மின் விளக்குகளை ஆஃப் செய்துவிட்டு மின் விளக்குகளை போட்டுவிட்டு ஆஃப் செய்துவிட்டு மாலை 6 மணிக்கு மின் விளக்குகளை எல்லாம் ஆன் செய்துவிட்டு நம் வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கில் தீபம் ஏற்றுவோம். இதுதான் ஆதி காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கிறது. ஒருவேளை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபமேற்றி வழிபடலாம் என்று நினைத்தால் வழிபடலாம். ஆனால் தொடர்ச்சியாக அதை செய்ய முடியுமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே மாலை நேரங்களில் தீபமேற்ற முடியுமா என்று பாருங்கள். வீட்டிற்கு வருவதற்கு நேரமானால் எப்பொழுது வருகிறீர்களோ அப்பொழுது ஏற்றிவிட்டு ஒரு 10 நிமிஷமாக அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு பின்பு அடுத்த வேலையை பாருங்கள். மகிழ்ச்சி அம்மா, கன்னி தெய்வமே துணை அம்மா, நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தவில்லை. எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்கள் கேள்விகளுக்கு பதில் தரத்தான் நான் இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோ கேட்போம். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஒரு ஹாலு சின்ன போர்ஷன் தான். ஆனால் ஹாலில் தான் கொஞ்சம் சின்ன இடத்துல வச்சு வழிபாடு பண்ண போகிறேன். நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்கன்னு இப்போ கூறியிருக்கிறீங்க. வாடகை வீட்டில் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுக்கவே இயலாது. ஆனால் நீங்கள் வணங்கலாம். கன்னி தெய்வத்தை எடுக்காமலே வைத்து வணங்கலாம். அவர்களுக்கு துணி எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வேண்டாம். ஆனால் உணவு கொடுங்கள், தண்ணீர் கொடுங்கள், தீபம் கொடுங்கள், அதுவே போதுமானது. மீண்டும் உங்களுடைய அடுத்த ஆடியோவை கேட்போம். அதற்கு பதில் தருகிறேன். என் பிள்ளை மருமகளை நான் எங்கள் வீட்டுக்கார 4 பேர் இருக்கோம் இந்த வீட்டில். அந்த ஒரே ரூமில் தான் நாங்கள் புழங்குறோம். ஒரு ஓரமாக மூலையாக வச்சு நான் வழிபாடு பண்ண போகிறேன். எனக்கு அதாவது உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். 4 பேர் இருந்தால் என்ன, 2 பேர் இருந்தால் என்ன, 4000 பேர் இருந்தால் என்ன, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நீங்கள் வணங்கக்கூடிய கன்னி தெய்வம் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்களை, உங்கள் மனைவி, கணவரை, உங்கள் பிள்ளைகளை, பேரன் பேத்தி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி என்று தலைமுறையாக காத்து நிற்பவர்கள். ஆகவே அவர்களை வணங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. அதை பற்றி யோசிக்காமல் உடனடியாக வணங்குங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்போம். கொஞ்சம் எல்லா வழிபாடு, அதாவது நான் எப்படி கன்னி தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், காலையில் விளக்கேற்றுறது, அப்புறம் எப்படி பூஜை பண்ணணும் எல்லாத்தையும் கொஞ்சம் எனக்கு ஒரே ஒரு வாட்டி விளக்கமாக சொல்லிடுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. மகிழ்ச்சி அம்மா. நம் பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலே அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருமே. பதிவுகளை பார்க்காத போன்று இன்று என்னிடத்தில் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பதிவுகளை எல்லாம் பார்த்துவிட்டு அதில் தெரியாத கேள்வியை மட்டும் என்னிடத்தில் கேட்டால் அது நியாயம், சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி அம்மா. இருந்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களிடத்தில் இருக்கிறது. எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். ஃபோனில் பேசிக்கொள்ளலாம். அடுத்த ஆடியோவை கேட்போம். அதற்கான பதில் அளிப்போம். கன்னி தெய்வம் துணை. அண்ணா வணக்கம். அண்ணா எனக்கு சொந்த ஊர் தாண்டவன்காடு, ஆடங்குடி பக்கத்தில்.
நான் இப்போ இருக்கிறது சென்னையில். ஆமாண்ணா, உங்கள் கன்னிதேவன் சேனலை பார்த்தேன். ஒரு பதிவும் உண்மையிலே எல்லோருடைய வாழ்க்கைக்கும் தேவையான பதிவு. உங்களை அந்த கன்னி தெய்வமாகவே நினைக்கிறேன். 1000 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் நீங்கள். உண்மையிலே கிரேட். அதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறீங்க. அது ரொம்ப ரொம்ப கிரேட். சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைண்ணா. வணங்குறேன். மகிழ்ச்சி அன்பு உறவே. வருகின்ற 18ஆம் தேதி நான் சென்னையில் இருப்பேன். வாய்ப்பிருந்தால் நேரில் சந்திப்போம். சென்னை சம்பந்தப்பட்ட உறவுகள் யாரேனும் என்னை காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நேரத்தை வீணடிக்காமல் தெய்வ காரியத்திற்கு மட்டும் என்னை பயன்படுத்தி கொண்டு என்னை சந்திக்க வர ஆசைப்படுபவர்கள் வரலாம். நிச்சயமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பேன். அதாவது 18, 19 ஆகிய 2 நாட்கள் மட்டும் சென்னையில் இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு, சென்னையில் சில நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்க வேண்டும் என்று நினைத்தேன். அதையும் என்னால் இயன்ற அளவுக்கு செய்துவிடணும் என்று தோன்றியிருக்கிறது. அதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அங்கே ரோட்டோரமாக படுத்து கிடக்கக்கூடிய வீடு இல்லாதவர்கள், வசதி கம்மியானவர்களுக்கெல்லாம் வேஷ்டி சேலை வழங்கலாம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக அது வழங்கப்படும். நீங்கள் பேசியதை கேட்டேன். தெய்வத்திற்கு நிகராகவே என்னை நீங்கள் ஒப்பிட்டிருக்கிறீர்கள். நான் தெய்வங்கள் வழிகாட்டக்கூடிய, தெய்வங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு குழந்தையாக என்னை உருவாக்கிய கன்னி தெய்வங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி உங்களை போன்ற எத்தனையோ உறவுகள் என்னை அண்ணனாக, தந்தையாக, ஆன்மீக குருவாக, ஆசானாக, ஆசிரியராக ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு விதமான எண்ணத்தோடு என்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுக்காகவே அப்படியே மாறி அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி உங்களிடத்திலே பேசியது. நிச்சயமாக இன்னும் தொடர்பில் இருப்போம். நிறைய காரியங்களை நாம் பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக ஒருவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். அதுவும் ஒரு ஆடியோ தான். அப்புறம் நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா தான் கும்பிடுறோம். இதற்கு முன்பு ஏதோ ஒரு ஆடியோ இருக்குது. அதனால் அந்த ஆடியோவை அடுத்த பதிவில் அதை பற்றி பேசலாம் என்று நினைத்து கொண்டு, அதற்கு முன்பாக ஒரு கேள்வி. அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா, அந்த குழந்தையை பதியின் அருகில் இருந்து சிரித்து கொண்டே கையையும் காலையும் அசைக்கிறதை பார்க்கின்ற போது அந்த வீட்டு கன்னி தெய்வம் இருப்பது போல் உணர்கிறேன். அண்ணா, மகிழ்ச்சியாக இருக்கிறது அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். பதிவுகள் அனைத்தும் கேட்டேன். அனைத்தும் அற்புதமான பதிவுகள். பதிவுகளில் மணவாளக்குறிச்சி வருவதாக கூறினீர்கள். அப்போது நமது இல்லத்திற்கும் நமது கன்னிபதிக்கும் வருகை தாருங்கள் அண்ணா, கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று ஒரு உறவு கூறியிருக்கிறார்கள். கன்னி தெய்வமே துணை அண்ணா, உண்மை அண்ணா. வீட்டை சுத்தப்படுத்த கடல் நீர் தெளித்துவிட்டு கன்னி அத்தை விளக்கை ஏற்றலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் கோவையில் கடல் நீர் இல்லை. அமாவாசை என்று ஒரு கோவிலில் நவகிரக பூஜையில் கடல் தீர்த்தம் கிடைத்தது. அண்ணா, இதனை தெளித்துவிட்டு விளக்கை ஏற்ற எண்ணுகிறேன். அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் தான் கிடைத்தது என்று உறுதியாக நம்புகிறேன் அண்ணா, கன்னி தெய்வமே துணை அண்ணா, ரூபினிசா லைசால் அத்தைகள் துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. அது தீர்த்தமாக இருந்தால் தாராளமாக உள் பகுதியிலிருந்து வெளிப்பகுதி வரைக்கும் தெளித்து விடுங்கள். நிச்சயமாக அந்த தீர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய அசுத்தாவிகளை விரட்டிவிடும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவுக்கு வருகிறேன். கன்னி தெய்வம் துணை. காலை வணக்கம் ஐயா. நான் சிவக்குமார், வேதாரண்யம். கன்னி தெய்வத்திற்காக தங்களின் உழைப்பு சாதாரணப்பட்டதல்ல என்பதை நேரில் பார்த்து அறிந்து கொண்டுள்ளேன். எங்களது கன்னி தெய்வத்தை எடுத்து பதியமைத்து தந்ததோடு மட்டுமல்லாது, தாங்கள் எங்களின் இல்லத்திற்கு நேரில் வருகை தந்து கன்னி தெய்வத்தை பற்றி மட்டுமே எங்களுடன் பல மணி நேரம் கலந்துரையாடி எங்களை எல்லாம் ஆசீர்வாதத்தோடு இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத உள்ள பிள்ளைகளாகிய விக்னேஸ்வரன் மற்றும் கபாலீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் பேனாக்கள் வழங்கி அவர்கள் தேர்வில் வெற்றி பெற ஆசீர்வதித்தமைக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னி தெய்வமே துணை. மிக்க மகிழ்ச்சி ஐயா என்று கூறியிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் இவரை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன்.
இவர்களுடைய வீட்டில் என்னை தங்கச் சொன்னார்கள். ஆனால் தங்குவதற்கு எனக்கு நேரமே இல்லை. அந்த அளவிற்கு விடியற்காலை 6 மணி வரைக்கும் இவர்களிடத்திலே கன்னி தெய்வங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். இவர்களுடைய சகோதரர்கள் அருமையான மனிதர்கள். நிச்சயமாக அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வம் அவர்களை எல்லாம் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும், அவர்களை எல்லாம் ஒரு மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். கன்னி தெய்வமே துணை என்று கூறிக்கொண்டு இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். கன்னி தெய்வமே துணை.